எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போறது எறா தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. எண்ணெய் சூடாச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் வதக்கட்டும். இந்த அளவில் வதக்கினா போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மசுற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். 2 நிமிஷம் வதக்கலாம். 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 நிமிஷம் வதக்கணும். 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். டீ கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எறா தொக்கு. இப்போ பரிமாறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எறா தொக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.